ஈசனின் பாதம் பட்ட ஒரே மலை அதுதான் பர்வதமலை. பர்வதமலையில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களும் அதிசயங்களும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலங்களில் முக்கியமானதாக கருதப்படக்கூடியது தான் பர்வதமலை. பர்வதமலை கிட்டத்தட்ட 4560 அடி உயரம் கொண்டது. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும் பொழுது அதுலேருந்து விழுந்த துகள்கள் தான் பர்வதமலையாக மாறினதாகவும், இந்த பர்வதமலைன்னு பெயர் வந்ததற்குண்டான காரணம் பார்வதி தேவி தாயார் இங்கே தவம் புரிந்ததால தான் இந்த மலைக்கு பர்வதமலைன்னு பெயர் வந்தது. இப்படி இந்த மலையில் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவதா இந்த குறிப்பிட்ட மலையில தான் சிவபெருமானுடைய கால் தடம் இருப்பதா சொல்லப்படுது. இதை ஆதி காலடி அப்படின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு வரக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய காலடியை முதல்ல வைத்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பர்வதமலை. அதனாலேயே பர்வதமலையை கைலாயத்திற்கு இணையா சொல்வாங்க. இரண்டாவது, நாட்களையுமே மலையேறி வழிபட்டாலுமே பௌர்ணமி தினங்களில் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா தேவேந்திரன் இந்த பௌர்ணமி நாட்களில் தான் பர்வதமலைக்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பதா சொல்லப்படுது. மூன்றாவது, கதவுகளோ அர்ச்சகரோ இல்லாத ஒரே கோவில் அப்படின்னா இந்த பர்வதமலையில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் தான். இவருக்கு நம்மளுடைய கைகளாலேயே அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே செய்து வழிபடலாம். ஓம்